இலங்கையில் திடீரென மின்வெட்டு ஏற்பட்டிருக்கிறது. இதனால் பொதுமக்கள் கடும் அவதிக்குள்ளாகி வரும் நிலையில் இலங்கை அரசு பொதுமக்கள் யாரும் போராட்டத்தில் ஈடுபட வேண்டாம் என கெஞ்சி கேட்டிருக்கிறது. மேலும் இந்த திடீர் மின்தடையின் பின்னணி குறித்த முக்கிய தகவல் வெளியாகியுள்ளது. இலங்கையில் கடந்த ஆண்டு அதிபர் தேர்தல் நடந்தது. அதில் அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் வெற்றி பெற்றார். அந்த நாட்டின் மின்சாரத்துறை அமைச்சராக இருப்பவர் ஜெயக்கோடி என்பவர். இலங்கை முழுவதும் பொதுமக்களின் வீடு மற்றும் வணிக வளாகங்களுக்கு தேவையான மின்சாரத்தை சிலோன் எலக்ட்ரிசிட்டி போர்டு தான் வழங்கி வருகிறது. ஒவ்வொரு இடத்திலும் பராமரிப்பு பணிக்காக அவ்வப்போது மின்சாரம் என்பது தடைப்படும். ஆனால் ஞாயிற்றுக்கிழமையான இன்று இலங்கை முழுவதும் ஒரே நேரத்தில் திடீரென மின்சாரம் நிறுத்தப்பட்டுவிட்டது. இலங்கையில் உள்ள அனைத்து மின்வாரிய பிராந்தியங்களிலும் மின் விநியோகம் தடைப்பட்டுள்ளது. இது வழக்கமான மின் தடைதான் என்று பலரும் நினைத்தனர். மேலும் சில நிமிடங்களில் அது வந்துவிடும் என எண்ணினர். ஆனால் அப்போதுதான் அதிர்ச்சியான ஒரு தகவல் வெளியானது. அதாவது அந்த திடீர் மின்தடை சில பகுதிகளில் மட்டும் ஏற்படவில்லை, கிட்டத்தட்ட நாடு முழுவதும் ஏற்பட்டிருக்கிறது. இது பற்றி சிலோன் மின் வாரியம் சார்பில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், தேசிய மின்சாரம் வழங்கும் கிரிட்டில் திடீரென ஏற்பட்ட மின்சார ஏற்றத்தாழ்வு பிரச்சனையால் நாடு முழுவதும் மின்தடை ஏற்பட்டிருக்கிறது. இந்த பிரச்சனையை சரி செய்ய சிலோன் மின் வாரியம் சார்பில் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த பணி முடிவடைய சில மணி நேரங்கள் ஆகும் என கூறப்பட்டிருக்கிறது. இது பற்றி இலங்கையின் மின்சாரத்துறை அமைச்சர் ஜெயக்கோடி என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், பாணந்துறை மின் நிலையத்தில் குரங்குகள் நுழைந்து பிரச்சனையை ஏற்படுத்தியுள்ளது. இந்த குரங்குகளால் தான் நாடு முழுவதும் மின்சாரம் தடைப்பட்டிருக்கிறது. பாணந்துறை மின் நிலையத்தில் எமர்ஜென்சி பணிகள் தொடங்கி நடந்து வருகிறது. இதற்கிடையே திடீர் மின் தடையால் பொதுமக்கள் மின் சாதனங்களை பயன்படுத்த முடியாத நிலையில் உள்ளனர். செல்போன் சார்ஜ் செய்யக்கூட முடியாமல் தவித்து வருகின்றனர். இந்த நிலையில் பொதுமக்கள் கொஞ்சம் அமைதி காக்க வேண்டும். மின்சாரத்தை மீண்டும் விநியோகம் செய்யும் பணி என்பது தீவிரமாக நடந்து வருகிறது என்று அந்த அரசு சார்பில் கேட்டுக் கொள்ளப்பட்டிருக்கிறது.